மனோஜுக்கு கல்யாணம் நடந்தது. கனகோட அம்மா 10,00,000 காசு குடுத்துட்டாங்கன்னா, ரோகிணி கிட்ட காசு குடுத்துட்டு டிவோர்ஸ் வாங்கிடணும் எப்படியாவது. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ கூட ஒரு 5,00,000 வச்சு நான் டெவலப் பண்ணிப்பேன். அப்பாடா! இப்பதாம்மா லைஃப் சரியாக போகுது அப்படின்னு நெனச்சிட்டே உட்காந்துருக்காரு. அப்பன்னு பார்த்தீங்கன்னா, கனகா உள்ள வராங்க. பின்னாடியே பார்த்தா ரோகிணியும் வந்துடுறாங்க. ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட பேச வராங்க. அப்பன்னு பார்த்து கனகா மனோஜ கட்டிப்பிடிச்சு, ஹஸ்பண்ட் அப்படின்னுறாங்க. உடனே திடீர்னு இத பார்த்த உடனே ரோகிணி, என்ன கனகா உங்களுக்கு தானே நான் மேக்கப் போட்டேன். எப்படி இருக்கீங்க? இந்த பொண்ணு எங்கே இங்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜ், தோ ஜோசியர் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவங்களோட ஒய்ஃப் தான் அப்படி சொல்லிட்டு அப்போதைக்கு மனோஜ் சமாளிச்சிடுறாரு. எனக்கு சீக்கிரமாகவே எனக்கு 5,00,000 கிடச்சிரும், நீ எனக்கு சீக்கிரம் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார் மனோஜ். உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் அந்த 5,00,000 ரெடி பண்ணுறதுலேயே நீ இருக்கியா, என் கூட சேர்ந்து வாழணும் உனக்கு தோணவே இல்லையா மனோஜ் இப்போ கூட அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, இல்லை எனக்கு அது மாதிரிலாம் தோணலை, நீ எனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்க, அதனால் உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக, 5,00,000 சீக்கிரம் கிடச்சிரும், இப்போ நீ எதுக்கு நீ வந்த அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்குறாரு. உடனே ரோகிணி சொல்கிறேன், மனோஜ் நான் கூட சேர்ந்து வாங்கணும்னு நினைக்கிறேன், ஏன் மனோஜ் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன் கொஞ்சம் கூட, உனக்காக தான் மனோஜ் எல்லாத்தையும் நான் பண்ணேன், நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன் தெரியுமா, உண்மை வெளில தெரிஞ்சக்கூடாது, உன் கூட நான் சேர்ந்து வாழணும், இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்குமா அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் மனோஜ். இப்போ இதோ வச்சிருக்கேன் இந்த ஷோரூம், உன்னை ஒரு ஆளாக உருவாக்குனது எல்லாமே நான் தான் மனோஜ், எல்லாத்தையும் மறந்துட்டேன், இந்த 5,00,000 தான் உனக்கும் எனக்குள்ள அன்பா, வேறு எதுவுமே இல்லையா மனோஜ், என்னை பற்றி யோசிக்கிறது உனக்கு எதுவுமே இல்லையா மனோஜ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ரோகிணி பேசுகிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இல்லை எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை, இப்போதைக்கு நான் உன்னை விட்டு பிரியணும் அவ்வளோதான், டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணி கொடுத்துரு, 5,00,000 நான் சீக்கிரம் ரெடி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே ரோகிணி, உங்கள்கிட்ட நான் ஏதாவது பேசி உங்கள்கிட்ட கொஞ்சமாவது புரிய வச்சிருமோன்னு நினச்சேன், உங்கள் அம்மா சொல்கிறத மட்டும் தான் நீ கேட்டுட்ருக்க, நான் சொல்கிறது கொஞ்சம் கூட நீ காது குத்தே கேட்க மாட்டல, உங்கள்கிட்ட நான் பேச வந்ததே எனக்கு கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே மனசு கஷ்டத்தில் அப்படியே கிளம்பி போகிறாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு கனகா அம்மா வந்து, மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. உடனே கனகா அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சு, இப்போ நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு விருது வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்ன விருந்தா, இப்போதைக்கு எந்த விருந்தும் வேணாம் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோகிணி இதெல்லாம் கேட்டுட்டு, என்னது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட பேசுகிறாங்க, விருந்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்க, மனோஜ் நானா கனகாவோட ஹஸ்பண்ட் அவங்களும் கை காமிக்கிறாரு, இல்லை ஏதோ ஒரு கண்டிப்பாக ஏதோ சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சிட்டு கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எனக்கு எந்த விருந்தும் வேணாம், நீங்கள் எனக்கு கனகா கல்யாணம் பண்ண உடனேயுமே ஒரு 10,00,000 தரேன்னு சொன்னீங்களே அதை சீக்கிரம் தாங்க, நான் ரோகிணிகிட்ட 5,00,000 கொடுத்துட்டு சீக்கிரம் டிவோர்ஸ் பத்திரில் சைன் வாங்கணும், அது மட்டும்தான் எனக்கு பெரிய விருந்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்ட ரோகிணி கிட்ட வந்து, மனோஜ் எனக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்கல நீ, ஏய் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிவிட்டு நடிச்சிட்டு இருக்கேடா, நான் இவ்வளோ நாளாக உனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு சொல்லிட்டு என்னை டிவோர்ஸ் பண்ணி நீ இப்போது எனக்கு தெரியாமல் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கா, அதுவும் அந்த பொண்ணுக்கு நானே வந்து மேக்கப் பண்ணியிருக்கேன், என்னை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணியிருக்க மனோஜ், இது எவ்வளோ பெரிய சீட்டிங், கண்டிப்பாக இதை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட மாட்டான்டா அப்படின்ற மாதிரி கோவத்தோட போகிறாங்க ரோகிணி. விஜயா வீட்டுக்கே போயிட்டு ரோகிணி, ஆண்டி எங்கே இருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே விஜயா வந்து, ஏய் எதுக்கு கத்திட்டு இருக்க, எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்ற மாதிரி விஜயா நெக்கெலாம் போகிறாங்க. உடனே ரோகிணி, வாயை மூடுங்க, உங்கள் மனோஜுக்கு திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் எல்லாரையும் நான் ஜெயிலில் போடுறேன் பாரா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே விஜயா, என்னடி இங்கே வந்து விளையாடிட்டு இருக்க, மனோஜ் கல்யாணம் நடந்துச்சு எதுன்னு நாங்கள் இப்போ தான் பொண்ணே பார்த்துட்ருக்கோம், ஆனால் சூப்பராக பணக்கார பொண்ணு நல்ல பொண்ணை நான் பார்க்க போகிறேன், அன்னைக்கு கல்யாணத்துக்கு ஒன்று கூப்பிட்றேன் வந்து சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்னது இன்னுமா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கீங்களா, மனோஜ் கல்யாணம் ஆகிட்டு அங்கே ஒரு பொண்ணு அங்கே கட்டி பிடிச்சிட்ருக்கா, இன்றைக்கி இன்னுமா எங்களை நடிச்சிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உனக்கு எல்லாரையும் உள்ள தத்துறேன் பாரு அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஒன்றும் புரியல, என்னென்னோ வந்து விளையாட்டு இருக்கா, இவ்வளோ ஏதாவது பைத்தியம் ஆயிட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே முத்து வந்து சொல்கிறார், இந்த பரலம்மா எதுக்கு தேவையில்லாமல் வந்து கற்றுட்டு இருக்க, மனோஜோட ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம் ஆச்சு, இப்போதைக்கு மனோஜுக்கு எதுவும் கல்யாணம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உடனே ரோகிணி சொல்கிறேன், இன்னும் நீ ஏமாத்துறீங்களா, அன்றைக்கி நான் வந்து மேக்கப் போட்டனே அந்த கனகான்ற ஒரு பொண்ணுக்கு, அந்த கனகாவுக்கும் தான் மனோஜுக்கு தான் கல்யாணம், இன்னும் நான் உங்களை நம்பிக்கிட்டு இருந்தேன்னா நான் பெரிய முட்டாள் தான் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே முத்துக்கு அப்போ தான் ஒன்று புரியுது, ஓ 6 நாள் தான் டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு நம்மளை வெளியில் அமைச்சிட்டு கல்யாணம் பண்ணாங்களா, அட்டா பாவி மனோஜ் இவ்வளோ பெரிய ஏமாத்துத்தனம் பண்ணியிருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பற்றி யோசிக்கிறாரு. அப்போ தான் முத்து. உடனே விஜயா கேட்குறாங்க, என்னடா சொல்கிறா, அப்போ இவ சொல்கிறதா எல்லாத்தையும் உண்மையா, மனோஜ் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த கனகா கூட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் ரோகிணி சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அன்றைக்கி நாங்களும் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கோம், கனகாவுக்கும் மனோஜுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு போல், எங்களை சீக்கிரம் வெளில அமிச்சிட்டாங்க, அப்போ இதில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இந்த மனோஜுக்கு வேறு வேலையே கிடையாது போல், புது பிரச்சனை கொண்டு வரது மட்டும்தான் அவனுக்கு வேலை அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. இப்போ கோவத்தோடு போன ரோகிணி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ மனோஜ் கதை என்ன ஆக போகுதுன்னு தெரியல.